வணக்கம். இனிய தமிழில் எளிய இலக்கணம் அலகிடுதல் யாப்பிலக்கணம் 3. இப்பகுதியில் குறிப்பாக திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதை சீர்பார்த்து அசை பிரித்து வாய்ப்பாடுகளை கூறும் பகுதியாக இந்த பகுதி அமைந்துள்ளது. அலகிடுதல் யாப்பிலக்கணம் பகுதி 3. அசை பிரிக்கும்போது கவனிக்க வேண்டியன. அசைகளால் ஆனது சீர். அதனால் சீர்களை அசைகளாக பிரித்து வாய்ப்பாடுகள் சொல்லுவதே அலகிடுதல் ஆகும். அளவிடுதலையே அலகிடுதல் என்றும் சொல்வார்கள். அசைகளை பிரிக்கும்போது சொற்களின் பொருள்களை பார்த்தல் கூடாது. சொற்களின் பொருள்களை பார்த்தல் கூடாது. ஏனென்றால் ஒரு சொல்லே ஒரு சீராக வரலாம், 2 சொற்கள் சேர்ந்து சீராக வரலாம், ஒரு சொல்லே பிரிந்து ஒரு சீராகவும் வேறொரு சீராகவும் வரலாம். அதனால் அசைகளை பிரிக்கும்போது சொற்களின் பொருள்களை நாம் பார்த்தல் கூடாது. ஒற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய்யெழுத்துக்கள் வந்தால் அவற்றை பிரித்து அசை பார்த்தல் கூடாது. அதை பிரிக்கக்கூடாது. அதற்கு முன்னால் வருகின்ற எழுத்தோடு சேர்த்து விட வேண்டும். எனவே அதை பிரித்து பார்க்கக்கூடாது. இடையில் மெய்யெழுத்துக்கள் வந்தால், ஒற்றெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வந்தால் அசை வேறாக மாறிவிடும். அந்த அசை என்பது வேறாக மாறிவிடும். உதாரணத்துக்கு சுற்றம் என்பதை சுற்றம் என்று பிரிக்க வேண்டும். இங்கே மெய்யெழுத்து வந்துள்ளது. சூரத்துக்கு பிறகு மெய்யெழுத்து வந்தால் அங்கே ஒரு கோடிட்டு அந்த சு இர் இது ஒரு தனி அசையாக கொள்ள வேண்டும். அடுத்ததாக ர இம் அது ஒரு தனி அசையாக நாம் பிரித்து நேர் நேர் என்று அதை அசை பார்த்து அதற்கு வாய்ப்பாடு தேமா என்னும் வாய்ப்பாட்டை நாம் கூற வேண்டும். 2 மெய்யெழுத்துக்கள் வந்தாலும் அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2 மெய்யெழுத்துக்களும் வரலாம். ஆனால் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு முன் வந்துள்ள எழுத்தோடு தான் அதை நாம் சேர்க்க வேண்டும். பாருங்கள், பார்த்தான் என்பதை பா இர் இத்து இது ஒரு அசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் என்பது ஒரு அசையாக பிரித்து விட வேண்டும். இங்கே பார் என்பதில் இர் என்ற ஒரு மெய்யெழுத்தும் இத் என்னும் ஒரு மெய்யெழுத்தும் வந்திருப்பதை பார்க்கலாம். அப்படி அந்த பார்த்தான் என்ற சொல்லை பிரித்து நேர் நேர் என்ற அசைகள் வரும். அதற்கு தேமா என்ற வாய்ப்பாட்டை நாம் கூற வேண்டும். ஆயுத எழுத்து வந்தாலும் அதை மெய்யெழுத்து போலவே கருதி செயல்பட வேண்டும். அஃது என்பதை அக் து என்று பிரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அக் என்பது ஒரு அசை, து என்பது இன்னொரு அசை. பிரித்து நேர் நேர் என அசை பார்த்து பிரித்து தேமா என வாய்ப்பாடு கூற வேண்டும். ஐ அவ் என்னும் உயிரெழுத்துக்களும் அவை ஏறி வந்த பை பௌ என்னும் உயிர்மை எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களே ஆகும். அசை பிரிக்கும் போது நெடில் எழுத்து என்று சொல்கிறோம்ல, அந்த நெடில் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தாலும் நெடில் எழுத்து தான், உயிர்மை எழுத்துக்களாக இருந்தாலும் அது நெடில் எழுத்தாகவே நாம் கருத வேண்டும். அடுத்ததாக வெண்பாவின் ஈற்றுச்சேர் எப்பொழுதுமே ஓரசை சீராகவே வரும். வெண்பாவின் ஈற்று சீர், இறுதி அடியில் உள்ள ஈற்று சீர் ஓரசை சீராகவே வரும். அவற்றின் வாய்ப்பாடு நாள் மலர் என்பன. அந்த சீர்களின் இறுதியில் உகரம் வந்தால், சீர்களின் இறுதியில் உகரம் முடிகின்ற சொற்கள் வந்தால் அவற்றை நிறைவு அல்லது நேர்வு அசைகளாக கருத வேண்டும். அதை நிறைவு அசையாகவோ நேர் அசையாகவோ கருத வேண்டும். அவற்றின் வாய்ப்பாடுகள் காசு பிறப்பு என்பனவாகும். மெய்யெழுத்தின் பக்கத்தில் இந்த
சாய்கோடு இட வேண்டும். மெய்யெழுத்தின் பக்கத்தில் மெய்யெழுத்து வந்தாலே அங்கு ஒரு சாய்கோடு இட்டு விட வேண்டும். நெடில் வந்தாலும் நெடிலின் பக்கத்தில் ஒரு சாய்கோடு இட்டுவிட வேண்டும். இருகுறில் என்னும் 2 குறில் எழுத்துக்கள் வந்தாலும் அவற்றை அடுத்து ஒற்று வந்தாலும் சாய்கோடு இட வேண்டும். 2 குறிகள் வந்து அங்கு சாய்கோடு இட வேண்டும். 2 குறிகள் அதற்கு பிறகு ஒரு ஒற்றெழுத்து வந்தாலும் சாய்கோடு இடல் வேண்டும். அசைகளை கணக்கிடும் போது ஒற்று எழுத்துக்களோ அல்லது ஆயுத எழுத்தோ வந்தாலும், அசைகளை கணக்கிடும் போது ஒற்று எழுத்துக்களோ என்ற மெய்யெழுத்துக்களோ ஆயுத எழுத்தோ வந்தாலும் அவற்றில் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை முன்னரே நாம் சொல்லி இருக்கிறோம். ஓர் உயிரெழுத்து இருந்தால் அதை நேரசை என்றும், ஒரே ஒரு உயிரெழுத்து தனித்து நின்ற ஒரு அசை என்று பார்க்கும்போது அந்த அசையில் ஒரு உயிரெழுத்து இருந்தால் அதை நேரசை என்று நாம் கருத வேண்டும். அந்த அசையில் 2 உயிரெழுத்துக்கள் இருந்தால் அதை நிறையசை என்று கருதும். எனவே நேரசைக்குள் எப்பொழுதுமே ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கும். நிறையசைக்குள் எப்பொழுதுமே 2 உயிர்கள் இருக்கும், உயிரெழுத்துக்கள் இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக ப, பல், பா, பால் என்னும் அசைகள் ஒவ்வொன்றிலும் ஒரே ஓர் உயிரெழுத்து இருப்பதால் அவற்றை நேரசை என்று கருத வேண்டும். பா என்பதில் ஆ என்ற ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. பல் என்பதிலும் ஆ என்ற ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. பா என்பதில் ஆ ஆகாரம் உயிரெழுத்து இருக்கிறது. பால் என்பதில் ஆ என்னும் ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. எனவேதான் அதை நேரசை என்று நாம் கருத வேண்டும். அணி, அணில், விழா, விழார் என்னும் அசைகள் ஒவ்வொன்றிலும் 2 உயிரெழுத்துக்கள் இருப்பதால் அவற்றை நிறையசை என்று கருத வேண்டும். அணி என்பதில் 2 உயிரெழுத்துக்கள் இருப்பதால் ஆவில் ஒரு உயிரெழுத்து, நீயில் ஈ என்னும் ஒரு உயிரெழுத்து, 2 அசைகள் உள்ளன, 2 உயிரெழுத்துக்கள் உள்ளன. அணில் என்பதிலும் ஆ என்னும் ஒரு உயிரெழுத்து, ஈ என்னும் ஒரு உயிரெழுத்து இருப்பதை பார்க்கலாம். விழா என்பதில் ஈ என்னும் ஒரு உயிரெழுத்து, ஆ என்னும் ஒரு உயிரெழுத்து இருப்பதை பார்க்கலாம். விழார் என்பதிலும் ஈ என்னும் ஒரு உயிரெழுத்து, ஆ என்னும் ஒரு உயிரெழுத்து இருப்பதை பார்க்கலாம். ஆக இங்கு ஒவ்வொரு அசையிலும் 2 உயிரெழுத்துக்கள் அதற்குள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் அவற்றை நிறையசை என்று கருத வேண்டும். குறில் எழுத்தை அடுத்து நெடில் எழுத்து வந்தால் நிறையசையாக கருதலாம். குறில் அதை அடுத்து ஒரு நெடிலெழுத்து வந்தால் அதை நிறையசையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் நெடில் எழுத்தை அடுத்து குறில் எழுத்து வந்து அசையாக அமையாது. ஆனால் முதலில் நெடில் அதற்கு ஒரு அடுத்து குறில் வந்து வருவது போல அசை அமையவே அமையாது. ஏனென்றால் நெடில் தனித்து நின்றுவிடும், அது ஒரு அசையாக மாறிவிடும். பிறகு நிற்கின்ற ஒரு நெடிலோ அல்லது குறிலோ இருந்தால் அது வேறொரு அசையாக மாறும். அதனால்தான் குறிலை அடுத்து நெடில் வரலாம், ஆனால் நெடிலை அடுத்து ஒருபோதும் குறில் அசையில் வரவே வராது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வெண்பாவாக இருந்தால் அசை பிரிக்கும் போது கவனிக்க வேண்டியன. வெண்பா பாடல் என்றால் அசை பிரிக்கும் போது எதை நாம் கவனிக்கணும் பாருங்க. திருக்குறள் முழுவதுமே குறள் வெண்பாக்களால் ஆன ஒரு நூல். திருக்குறள் என்றாலே அது குறள் வெண்பாவால் ஆன நூல். எனவே அது வெண்பா என்ற பாவகையை சார்ந்தது. திருக்குறளில் முதல் அடியில் 4 சீர்கள் இருக்கும், அடுத்த அடியில் 3 சீர்கள் இருக்கும். வெண்பாவின் இறுதி சீர் எப்பொழுதும் ஓரசை சீராகவே வரும். வெண்பா என்றால் கடைசி அடியில் இருக்கின்ற கடைசி சீர் எப்பொழுதுமே ஓரசை சீராகத்தான் இருக்கும். அந்த ஓரசை சீரின் வாய்ப்பாடு நாள், மலர் என்பன அவற்றின் வாய்ப்பாடுகள் ஆகும். அவற்றின் இறுதியில் உகரம் வந்தால் அந்த
சீர்களின் இறுதியில் உகரம் வருவது போல சொற்கள் அமைந்தால் அவற்றை தனி அசையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை ஒரு தனி அசையாக நாம் பிரிக்கக்கூடாது. அவற்றை நேர்பு நிறைவு என்று சொல்லுவார்கள். அதை நேர்பு என்றும் நிறைவு என்றும் சொல்வார்கள். காசு பிறப்பு என்பன அவற்றின் வாய்ப்பாடுகள் ஆகும். அடுத்ததாக வெண்பாவில் ஈரசை சீர்கள் வரும்போது, இரண்டு அசைகளுடைய சீர்கள் வரும்போது அந்த ஈரசை சீர் எந்த அசையால் முடிகிறதோ அதை அடுத்து வரும் சீரின் முதல் அசை அதே அசையால் முடியாமல் வேறு அசையால் முடியும். அதாவது வெண்பாவில் ஈரசை சீர்கள் வரும்போது அந்த ஈரசை கடைசி அசை எந்த நேரசையா நிறையசையாக இருந்தால் அதை அடுத்து வருகின்ற அசை வேறொரு அசையாக இருக்கும். உதாரணத்துக்கு நிறையசையில் வந்தால் அடுத்து வருகின்ற சீரின் முதல் அசை நேராக இருக்கும். அல்லது நேரசையில் முடிந்தால் அடுத்து வருகின்ற சீர் நிறையசையாக இருக்கும். இதைத்தான் வெண்பாவின் ஈரசை சீர்கள் வரும்போது அந்த ஈரசை சீர் எந்த அசையால் முடிகிறதோ அதை அடுத்து வரும் சீரின் முதல் அசை அதே அசையா முடியாமல் வேறு அசையால் முடியும். ஏனென்றால் வெண்பாவில் மாமுன் நிறை அல்லது விலமுன்னேர் என்னும் இயற்சீர் வெண்டலைகள் வரும். வெண்பாவில் வரும் மூவசைச்சீர் எப்பொழுதுமே காய்ச்சீராகத்தான் இருக்கும். வெண்பாவில் வருகின்ற மூன்று அசைச்சீர்கள் என்றால் அது காய்ச்சீராகவே இருக்கும். காய் முன்னேர் என்னும் வெண்சீர் வெண்டலைகளே வெண்பாவில் வரும். காய் முன்னேர் என்று சொல்கின்ற வெண்சீர் வெண்டலைகள் தான் வெண்பாவில் வரும். ஆக இயற்சீர் வெண்டலைகளும் வெண்சீர் வெண்டலைகளுமே வெண்பாவில் அமைந்திருக்கும். இப்பொழுது அலகிடுவதற்கு முன்பு சீர்கள் அதன் வாய்ப்பாடுகளை பற்றி பார்ப்போம். ஓரசை சீர் அதன் வாய்ப்பாடுகள். நேர், அதாவது வெண்பாவின் இறுதி சீர் எப்பொழுதும் ஓரசை சீராக இருக்கும் என்று பார்த்தோம். நேருக்கு நாள், நிறை என்பதற்கு மலர், நேர்வு உகரத்தை பெற்று வந்தால் காசு, நிறைவு உகரத்தை பெற்று வந்தால் பிறப்பு. ஆக நேர், நிறை, நேர்வு, நிறைவு இவற்றின் வாய்ப்பாடுகள் நாள், மலர், காசு, பிறப்பு. அடுத்ததாக ஈரசை சீர்கள், இரண்டு அசைகளுடைய சீர்கள். நேர் நேர் என்பது ஒன்று, நிறை நேர் என்பது ஒன்று, நிறை நிறை என்பது ஒன்று, நேர் நிறை என்பது ஒன்று. ஆக நேரில் முடியும் இரண்டு அசைகள், நிறையில் முடியும் இரண்டு அசைகள் அங்கே வரும். அதன் வாய்ப்பாடுகள் தேமா புளிமா நேரில் முடிகிறது. கருவிலம் கூவிலம் இதுவும் நிறையில் முடிகிறது. இந்த தேமா புளிமா கருவிலம் கூவிலம் என்ற வாய்ப்பாடுகளை பிரித்தாலும் கூட நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை என்று வருவதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் அதை வாய்ப்பாடுகள் என்று சொல்வோம். தேமா புளிமா கருவிலம் கூவிலம். தேமா புளிமா என்பதை மாச்சீர் என்று சொல்வார்கள். அதாவது மாச்சீர் என்றாலே ஈரசை சீர் என்றும் நேரில் முடிகின்ற சீர் என்றும் பொருள். அவ்வாறே கருவிலம் கூவிலம் என்பது விலச்சீர் என்று சொல்வார்கள். விலத்தில் முடிகின்ற சீர், இரண்டு அசைகளை உடைய சீர், விலத்தில் முடிகின்ற சீர், அதாவது நிறையில் முடிகின்ற சீர் என்று பொருள். அடுத்ததாக மூவசை சீர், மூன்று அசைகளை உடைய சீர்கள். இந்த முன்பு சொல்லப்பட்ட இந்த 4 சீர்கள், ஈரசை சீர்கள் 4, இவற்றின் கடைசியில் நேர் சேர்ந்தால் வரும் சீர். கடைசியில் மூன்றாவதாக நேர் சேர்ந்திருக்கும். அதாவது நேர் 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 நேர், நிறை நேர் நேர், நிறை நிறை நேர், நேர் நிறை நேர் என்று வரும். இது மூவசைச்சீர். இது ஒன்று. இதை காய்ச்சீர் என்பவர். ஏனென்றால் இதன் வாய்ப்பாடுகள் அனைத்துமே காய் என்பதில் முடியும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்கான் இந்த 4 சீர்களும் காய் என்பதில் முடிவதால் இதை
காய்ச்சீர் என்று சொல்வார்கள். எனவே காய்ச்சீர் என்றாலே 3 அசைச்சீர் என்று பொருளும், மேலும் நேரில் முடிகின்ற சீர் என்று பொருள். அடுத்ததாக கனிச்சீர், அவ்வாறே கனிச்சீர்களும் 4. கடைசியில் நிறை என்பதில் முடியும். அதன் வாய்ப்பாடுகள் தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. எனவே கனி சீர் என்றாலே 3 அசைகளை உடைய சீர் என்று பொருள். மேலும் கடைசியில் நிறை அசைகளை கொண்டு முடியும் சீர் என்று பொருள். இவற்றையெல்லாம் நாம் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர் இவற்றின் வாய்ப்பாடுகள் நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இனி ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அலகிட்டு வாய்ப்பாடு கூறலாம். பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்பொழுது சீர்பிரிப்போம். ஒழுக்கம் என்பதில் ஒழு இக்கு வந்துள்ளது, இணைக்குறில் வந்துள்ளது. எனவே அங்கு ஒரு சாய்கோடு இட வேண்டும். கம் என்பது கா இம், அந்த மெய்யெழுத்து நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அது தனி உயிரெழுத்தாக இருக்கிறது, தனி உயிர். முதலில் என்பது 2 குறில்கள் ஒற்று வந்திருக்கிறது, அங்கு கோடு இட வேண்டும். அடுத்ததாக கம் என்று வருகிறது, தனி குறில், அங்கே தனி குறில் ஒற்று வந்திருக்கிறது. அடுத்ததாக விழுப்பம் என்பதும் அவ்வாறே, விழு இப்பு 2 குறில்கள் ஒரு ஒற்று, கோடு இட வேண்டும். பம் என வந்துள்ளது, தனி குறில் ஒரு ஒற்று வந்துள்ளது. அடுத்து தரலான் என்பது, தர என்பது 2 குறில்கள், சாய்கோடு இட வேண்டும். லான் என்பதில் தனி நெடில் ஒற்று வந்திருக்கிறது. அடுத்ததாக ஒழுக்கம் என்பது ஒழு இக்கு 2 குறில்கள், அடுத்து ஒற்றெழுத்து, அங்கு சாய்கோடு இட வேண்டும். அடுத்ததாக தனி குறில் ஒற்றெழுத்து வந்திருக்கிறது. உயிரினும் என்பதை உயி என்று எடுத்துக்கொண்டால் 2 குறில்கள் வந்துள்ளன, சாய்கோடு. ரினும் என்றும் போது அங்கு 2 குறில்கள் ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்குது. அடுத்ததாக ஓம்ப என்று சொல், ஓம் என்பது தனி நெடில் ஒரு குற்றெழுத்து வந்துள்ளது, அதாவது ஒற்றெழுத்து வந்திருக்கிறது. தனி நெடில் ஒரு ஒற்று, அதனால் அங்கு சாய்கோடு இட வேண்டும். பம் என்று இங்கு நாம பொருளை பார்க்கக்கூடாது. முன்பு சொன்னது போலவே சீரை பிரிக்கும் போது பொருளை பார்க்கக்கூடாது. பா இப்பு என்று வந்திருக்கு, அது தனி குறில் ஒற்று வந்திருக்கிறது. படும் என்பது, இது படும் என்பது படு இம் என்று 2 குறில் எழுத்துக்கள் அப்புறம் ஒற்று வந்து, எனவே அது ஓர் அசை சீராகும். மேலும் இது வெண்பா என்பதால் கடைசி சீர் எப்பொழுதுமே ஓர் அசையில் இருக்கும். இதற்கு அசை பிரித்தல் பார்ப்போம். ஒழு கம், ஒழுகி 2 குறில் எழுத்து ஒற்று வந்தால் அதை நிறை என்று நாம் சொல்கிறோம். அடுத்ததாக தனி குறில் ஒற்று, அதை நேர் என்று சொல்வோம். இரண்டாவது சீரு விழுப்பம் என்பது 2 குறில்கள் ஒற்று, நிறை என்று சொல்கிறோம். பம் என்பது தனி குறில் ஒற்று, நேர் என்று சொல்கிறோம். மூன்றாவது சீர் தரலான் என்பது, தர என்பது 2 குறில் எழுத்துக்கள் வந்துள்ளன, லான் என்பது தனி நெடில் எழுத்து வந்துள்ளது. 2 குறில் எழுத்துக்கள் நிறை. அடுத்ததாக லான் என்பது நேர் அசையாகும். அடுத்து 4வது சீர் ஒழுக்கம், ஒழு இக்கு, இது ஒரு அசை. 2 குறில்கள் ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கிறது. அடுத்ததாக தனி குறில் ஒற்று வந்திருக்குது. 2 குறில்கள் ஒற்று நிறை, தனி குறில் நேர்.
அடுத்ததாக இரண்டாவது அடியின் முதற் சீர், ஐந்தாவது சீர் உயிரினும் என்று வருகிறது. உயி என்று இரண்டு குறில் எழுத்துக்கள் நிறை, ரினும் என்ற போது இங்கு இரண்டு குறில் எழுத்து அப்புறம் ஒற்று வந்திருக்கிறது, அதுவும் நிறைதான். ஓம்ப என்று பிரிக்கணும். ஓம் என்பது தனி நெடில், எனவே அது நேர். பா இப் இதுவும் நேர், தனி குறில் நேர். படும் என்பது எடுத்துக்கொண்டால் படு என்பதில் நிறை வந்துள்ளது. படும் அதாவது இரண்டு குறில்கள் ஒரு ஒற்று வந்திருக்கிறது, நிறையசை. ஆக ஒழுக்கம் என்பதற்கு நிறை நேர், விழுப்பம் என்பதற்கு நிறை நேர், தரலான் என்பதற்கு நிறை நேர். அடுத்ததாக ஒழுக்கம் என்பதற்கு நிறை நேர், உயிரினும் என்பதற்கு நிறை நிறை, ஓம்ப என்பதற்கு நேர் நேர், படும் என்பதற்கு நிறை. இதற்கு வாய்ப்பாடு முதலில் உள்ள நிறை நேர் புலிமா, அடுத்து நிறை நேர் புலிமா, நிறை நேர் புலிமா, நிறை நேர் புலிமா. உயிரினும் என்பது நிறை நிறை கருவிலம், ஓம்ப என்பது நேர் நேர் தேமா, படும் என்பது நிறையசை மட்டும் இருக்கிறது, அதற்கு வாய்ப்பாடு வேற, நாள் மலர் காசு பிறப்பு என்பது. எனவே இங்கு மலர் என்பது அதற்கு வாய்ப்பாடு ஆகும். இவ்வாறு தான் ஒரு திருக்குறளின் அசை பிரித்து வாய்ப்பாடு கூற வேண்டும். அடுத்து இன்னொன்றை பார்ப்போம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்போது சாய்க்கோடு இடுவது எப்படி? எண்ணென்ப என்று எடுத்துக்கொண்டால் எண் என்பது தனி குறில் ஒற்று, சாய்க்கோடு. நென் என்பதும் தனி குறில் ஒற்று, சாய்க்கோடு. பா என்பது தனி குறில். அடுத்துக்கு ஏனை என்பது ஏ நெடில் எழுத்து வந்து விடுவதால் அது தனித்து விடும், ஏ சாய்க்கோடு நேர். நை என்பது ஐ, அதுவும் நேர்தான். அடுத்து எழுத்தென்ப என்பது எழுத்து, அதாவது ஏழு இத்து இரண்டு குறில்கள் ஒற்று வருது, அதனால் சாய்க்கோடு. தென் என்பதில் தனி குறில் ஒற்று வருகிறது, சாய்க்கோடு. பா என்பது தனி குறில். இவ்விரண்டும் இவ் என்பதில் குறில் ஒற்று வருகிறது, சாய்க்கோடு. இரண்டு விரண்டு என்று வரும்போது வீரா இரண்டு குறில்கள் அடுத்து ஒற்று வருகிறது, சாய்க்கோடு. டும் என்பதில் ஒரே ஒரு உயிர் எழுத்து வருகிறது அல்லது ஒரே ஒரு குறில் எழுத்து வருகிறது, எனவே குறில் ஒற்று வருகிறது. கண் என்பதை பாருங்கள். கண் தனிக்குறில் ஒற்று, சாய்க்கோடு. நென் தனிக்குறில் ஒற்று, சாய்க்கோடு. பா தனிக்குறில், சாய்க்கோடு. அடுத்து வாழும், வா தனி நெடில், சாய்க்கோடு. ழும் தனி குறில் என்பது கவனிக்கணும். உயிர்க்கு என்பது இங்கே வந்துள்ளது. உயிர்க்கு இது திருக்குறள் என்பதாலும் வெண்பா என்பதாலும் கடைசியில் வருகின்ற சீர் என்பதாலும் எப்பொழுதுமே அது ஓர் அசை சீராகத்தான் இருக்கும். உயிர்க்கு என்பதை பிரித்தால் இரண்டு அசைகள் வந்தாலும் கூட கடைசியில் உள்ள இக்கு என்பதற்கு பொருள் இல்லை, மேலும் அது ஒரு குற்றியல் உகரமும் ஆகும். எனவே உயிர்க்கு என்று பதில் உயிர் என்பதை மட்டும் நாம் இங்கே எடுத்துக்கொண்டு உயிர் நிறையசை, கு என்று அது முடிவினால் அது நிறை அசைக்கு அந்த நிறைவு என்று நாம் சொல்கிறோம். எனவே அங்கு வந்திருப்பது நிறைவு. அதனுடைய வாய்ப்பாடு என்ன என்பதை பார்த்து நாம் அங்கே வாய்ப்பாட்டை குறிக்க வேண்டும். இனி பாருங்கள் வாய்ப்பாடு எப்படி சொல்வது. எண்ணென்ப என் நேர், நென் நேர், ப நேர்,
தேமாங்காய் வாய்ப்பாடு. ஏனை ஏ என்பது நேர், நை என்பதும் நேர், நேர் நேர் தேமா வாய்ப்பாடு. எழுத்தென்ப எழுத்தென்ப எழுத் நிறை, தென் நேர் ப நேர், அதற்கு புளிமாங்காய் வாய்ப்பாடு. இவ்விரண்டும் இவ் நேர், விரண்டு நிறை, டும் நேர் கூவிலங்காய் வாய்ப்பாடு. கண்ணென்ப கண் நேர், நென் நேர் ப நேர், எனவே அது தேமாங்காய் வாய்ப்பாடு. அதன் வாய்ப்பாடு தேமாங்காய். இந்த கூவிலங்காய், தேமாங்காய் என்பன எல்லாமே 3 சீர்களை உடைய காய்ச்சீர்களாகும். வாழும் வா நேர், ழும் நேர் தேமா. உயிர்க்கு உயிர் என்பதை மட்டும் இங்கு நாம் கொடுத்தோம். உயிர் என்றாலே உயி என்று நிறைய அசை வருகிறது. அதற்கு பிறகு வருவதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது. கடைசியில் உகரத்தில் அது முடிவதால் அதற்கு நிறைவு அசையாக நாம் அதை கொள்ளுவோம். இதனுடைய வாய்ப்பாடு பிறப்பு என்பதாகும். இதனுடைய வாய்ப்பாடு பிறப்பு என்பதாகும். இவ்வாறு இந்த குறளை அலகிட்டு கூறலாம். அடுத்து 3வதாக ஒரு குறள். இடிப்பாறை இல்லாத எமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். இடிப்பாறை, இடி இப்பு, 2 குறில்கள் ஒற்று, அதனால் சாய்க்கு விடும். பா என்று நெடில் எழுத்து வந்து விடுவதால் அங்கு சாய்க்கு விடும். ரை என்பது நெடில் எழுத்து. இல்லாத இல் தனி குறில் ஒற்று, லா நெடில் எழுத்து, அங்கு ஒரு சாய்க்கோடு. இல் என்பதிலும் ஒரு சாய்க்கோடு, லா என்பதிலும் ஒரு சாய்க்கோடு. இறுதியில் தனியாக நிற்கின்ற குறில். அடுத்து ஏமரா என்பது வரும். ஏமரா என்பது ஏ என்பது நெடில் எழுத்து, அதனால் அங்கு சாய்க்கோடு இட்டுவிட வேண்டும். மரா என்பது குறில் அடுத்து நெடில் வந்திருப்பது. இங்கே குறில் அடுத்து நெடில் வரலாம். இப்படி குறிலை அடுத்து நெடில் வரலாம், ஆனால் நெடிலை அடுத்து குறில் வரவே வராது. பாருங்கள், ஏ மரா என்பதில் ஏ மா என்று அதை ஒரு தனி சீராக தனி அசையாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் நெடில் வந்தாலே அது தனியாக பிரிந்து விடும். அதனால் இங்கே ஏ என்பது ஒரு அசை, மரா என்பது ஒரு அசை. ஏ என்பது நேரசை, மரா என்பது நிறையசை என்று வரும். மன்னன் என்று சொல்லும்போது மண், இது ஒரு அசை, தனி குறில் ஒற்று. நன், இதுவும் தனி குறில் ஒற்று வந்துள்ளது. கெடுப்பார் என்பது கெடு இப்பு, இணைக்குறில் ஒற்று, 2 குறில்கள் ஒற்று, அங்கு சாய்க்கோடு. பார் என்று வருகிறது. இங்கே நெடில் அடுத்ததாக ஒற்று, தனி நெடில் ஒற்று வந்திருக்கிறது. இலானும் இலா என்று சொல்லும்போது குறிலை அடுத்து நெடில் வந்திருக்கிறது. குறிலை அடுத்து நெடில் வரலாம், அதனால்தான் அது நிறையசையாக வந்துள்ளது. இலா சாய்க்கோடு. நும் என்பது தனிக்குறில் ஒற்று. கெடும் என்பது கெடு இம் என்பது நிறை அசை. கெடும் என்பது தனி நிறையசை. அதற்கு அசை வாய்ப்பாடு பார்ப்போம். இடிப்பாறை, இடிப்பாறை, நிறை நேர் நேர், இடி நிறை, பா நேர், ரை என்பது நேர், அதன் வாய்ப்பாடு புளிங்காய், புளிமாங்காய். இல்லாத இல் நேர், லா நேர், த என்பது நேர், அதன் வாய்ப்பாடு தேமாங்காய். ஏ மரா, ஏ நேரசை, மரா என்பது நிறை, கூவிலம். மன்னன் மண் நேரசை, நன் என்பதும் நேரசை, தேமா வாய்ப்பாடு.
கெடுப்பார், கெடு இப்பு, கெடுப்பு நிறையசை, பார் நேரசை, புளிமா வாய்ப்பாடு. இலானும், 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 இலா என்றது குறில், அடுத்து நெடில் வந்துள்ளது. இலா நிறையசை. நும் தனி வந்த குறில் ஒற்று, குறில் ஒற்று இங்கே வந்திருக்கிறது, அதனால் அது நேரசை. புளிமா கெடும் என்பது நிறை, அதன் வாய்ப்பாடு மலர், ஏனென்றால் அது ஓரசை சீராகும். வெண்பாவின் இறுதிச் சீர் என்பதால் அதற்கு மலர் என்பதுதான் சரியான வாய்ப்பாடு. ஆக புளிமாங்காய், தேமாங்காய், கூவிலங்காய், தேமா, புளிமா, புளிமா, மலர் என்பது இவற்றின் வாய்ப்பாடுகள். இதுவரை அலகிடுதல் என்றால் என்ன, அலகிடும் போது கவனிக்க வேண்டியன எவை, வெண்பாவாக இருந்தால் எப்படி அலகிட வேண்டும், எடுத்துக்காட்டுகளாக 3 திருக்குறள்களை எப்படி அலகிடுவது என்பதை பற்றி பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு அடைகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே. மேலும் யாப்பிலக்கணம் பற்றி அறிய காணொளிகளை காணுமாறு வேண்டுகிறோம். மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே.